Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ங்க. ஒரு அட்டானமஸ் கல்லூரி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ்னு சொல்லலாம். சென்னை ரீஜன்ல பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ரீஜன் ஸ்டூடெண்ட்ஸும் சென்னை சைடு காலேஜஸ் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறப்போ இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் கேம்பஸ்னு சொல்லலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இன்னொரு கேம்பஸும் இருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலா இந்த கட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2024ல 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டா அனாலிசிஸை நம்ம ஃபுல்லா கேதர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுமே என்ன கட் ஆஃப்ல வந்து செட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா அனாலிசிஸ் எடுத்திருக்கும். 1211 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 1211. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறனால கவுன்சிலிங் கோடு அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பர்டிகுலர் அந்த காலேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க. ஓகே, முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்து இந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறனால இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா போயிடும். அப்படிங்கறனால நம்ம முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அந்த கோர்சஸ் பத்தி மட்டும் நம்ம மெயினா பாத்துக்கலாம். மீதி இருக்கிற கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 188 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா ஒரு பேசிக்கா ஒரு 30 சீட்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னு ஒரு பேசிக்கா எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து நிறைய சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. 30 எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில இந்த லாஸ்டா எடுத்த 30ஆவதா இருக்கிற ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் தான் இந்த 188 அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா 198 கூட எடுத்த ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ரியாலிட்டி. அண்ட் பிசிக்கு பாத்தீங்கன்னா 185 கட் ஆஃப், பிசிஎம் பாத்தீங்கன்னா 186, எம்பிசி 182, எஸ்சி 168.5 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 146.5 அண்ட் எஸ்டி 156.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ல பாத்துங்க. மெயினா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் நம்ம பார்த்தலாம். நிறைய கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 185.5, பிசி 183.5 அண்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 182, எம்பிசி 180.5, எஸ்சி பாத்தீங்கன்னா 161.5 அண்ட் எஸ்சிஏ 133.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பாத்துக்காங்க. ஃபர்தரா அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு என்ன கட் ஆஃப்? ஓகே, அடுத்ததாக பயோடெக்னாலஜி என்னென்ன கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 185.5 வந்து ஓப்பன் கேட்டகரி ஓசியில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பிசி பாத்தீங்க அப்படின்னா 183, பிசிஎம் 183 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்பிசி 180.5, எஸ்சி 155.5, எஸ்சிஏ 129 அண்ட் தென் எஸ்டி 126.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்? 182.5 ஓசி கேட்டகரி, பிசி 181.5, பிசிஎம் 181.5, எம்பிசி 179, எஸ்சி 157, எஸ்சிஏ 159.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததான் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து ஓசி கேட்டகரி அப்படிங்கிறது ஆல் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இங்க ஃபர்ஸ்ட் சீட்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். ஓகேங்களா, அடுத்ததாக பிசி பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இது பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஓகேங்களா, அடுத்ததாக கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மெயினா இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 191.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பிசில பாத்தீங்கன்னா 188, பிசிஎம் 188.5, எம்பிசி 185.5 கட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா 169, எஸ்சிஏ 125.5 அண்ட் எஸ்டி 159.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இசிஇ டிபார்ட்மெண்ட், மெயினான இன்னொரு டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஓப்பன் கேட்டகரி 188.5, பிசி 186, பிசிஎம் 184, எம்பிசி 182.5, எஸ்சி 168, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 110.5, எஸ்டி ஆல்சோ 132.5 க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்ததா ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. whatever என்ன கட் ஆஃப் அப்படிங்கறது ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஏன்னா டைம் டியூரேஷன்ஸ் ரொம்ப போயிட்டே இருக்கும்.
அதனால நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு போயிடலாம். ஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 188.5, பிசியில் 186, பிசிஎம் 185 அண்ட் எம்பிசி 183, எஸ்சி 167.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 139.5 அண்ட் எஸ்டி 161 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு டாப் காலேஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனில் எஸ்எஸ்என்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய கல்லூரி இந்த காலேஜாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி அதை வந்து விட்டுருங்க, அது மற்றபடி அண்ட் ப்ரைவேட்டில் ஒரு முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கட் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ ஒரு நல்ல கட் ஆஃபில் சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த காலேஜில் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி கேட்டுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் கேட்டகரி 187லையும், பிசி 184.5 அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 183, எம்பிசி 181, எஸ்சி 165.5 அண்ட் எஸ்சிஏ 144 அண்ட் எஸ்டி 156.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபர்தராக இந்த காலேஜோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வேற எந்த காலேஜோட கட் ஆஃப் பற்றி பேசலாம் அப்படிங்கிற சொல்லுங்க. கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.